ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ, அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். சென்னையில் உள்ள பீப்புள்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் எங்கள் ஊரில் உள்ள ஆளுகளுக்கெல்லாம் வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. எங்கள் ஊர் ஆளுக்கு யாராவது என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்கப்பா. இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். டிக்கெட் பாருங்கள். நானும் டிக்கெட் வச்சு எப்படியாவது உள்ளே போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டு போன வழியில் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் மேடம் நானும் அங்கே உள்ள எஸ்கலேட்டரில் போய் அப்படியே அங்கேருந்து ஹைகோர்ட் மெட்ரோலேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி போகணும்னு பிளான் பண்ணியிருக்க இடம் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தான் போகணும். இது பார்த்திங்களா, இது ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ஊர் போலீஸுங்க வயசானவங்கள ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டுட்டு வராங்க. இதுதாங்க நான் சொன்னது. நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னோன்னோ அதுதான் இந்த பிளேஸு. ஆமாம், நாங்கள் பொன்னேரியில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு தான் வந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வாடி போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஒரு சேஞ்சுக்கு நம்மளும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கொஞ்சம் தூரம் தான், பட் கோயில் அழகாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, பிங்க் கலர் சுடிதார், அவங்க வந்து செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, பிசி. இது நான் பாருங்களேன், ஃபுல்லாக எல்லாரையும் கவர் பண்ணிட்டு வந்தேன். என்ன கவர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கிளிப் காட்ட சொன்னேன். இந்த கோயிலை வந்து ஃபிலிம் பண்ணக்கூடாதாம்மா, பட் நான் தெரியாமல் நான் கேப்சர் பண்ணினேன். இதெல்லாம் நல்லா இருந்தது, உள்ள செட்டிங்ஸு. அப்புறம் இன்றைக்கி சாமி தரிசனம் வந்து சூப்பராக பண்ணினோம் நாங்கள். என்னால் உள்ள கர்ப்பகிரகத்தில் உள்ள சாமியை கேப்சர் பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல. பட் அதுக்கு முன்னாடி கர்ப்பகிரகத்தில் உள்ளவரோட சிலை வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை மட்டும் தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதை வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது சூப்பராக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. உண்மையிலே சொல்லணுன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. போய் பார்த்து முழுசாக அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நிம்மதியாக கோயிலை விட்டு வெளியில் வர்றோம். பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஆர்த்தி, ஸ்பெஷல் பிபி. இது என் கையில் பார்த்தீங்களா, இந்த பூ தான் மகிழம்பூ. அங்கே கோயில் பக்கத்தில் ஒரு மரத்தில் இருந்தது. கோயிலை முடிச்சுட்டு வரும்போது செம்ம மழை. உண்மையிலே சொல்லணுன்னா எங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான டேன்னு தான் சொல்ல முடியும். நான் கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு வழியில் கொஞ்சம் இந்த ஆட்டோ நிற்கிது பார்த்தியா, அந்த இடத்துக்கு தான் நடந்து வந்துட்டுருந்தோம். செம்ம மழை. இந்த இடத்துலையே எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ மழை, சமாளிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்ட்ரல் வந்தோம். பாருங்களேன், நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது, இது பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். மேகம்லாம் கொஞ்சம் அப்போ மழை நின்று இருந்தது. அந்த கேப்பில் தான் நாங்கள் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.